ம். வணக்கங்கள். என்ன தாத்தா சிரிக்கிறீங்கோ? என்னை அறியாமலேயே அ நான் சிரிக்கிறேன். என் அன்பு உடன்பிறப்புகளே, உயிர்களே, உங்கள் அனைவரையும் ஒரு உங்களுக்கு ஒரு கோரிக்கையை விட முன்வருகிறேன். ஆமாவா தாத்தா? விடுங்க தாத்தா, விடுங்க. என்ன கோரிக்கையை விட போகிறீங்க? விடுங்க தாத்தா. காசா பணமா? விடுங்க தாத்தா. சொல்லுங்க. நான் என்ன கோரிக்கையை விடப் போகிறேன் என்றால், உங்களுக்கு உண்மை கடவுளை தொழ வேண்டும், வணங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் உங்களுக்கு தெரிந்த உண்மை கடவுளை நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? உங்களுக்கு என்ன கோரிக்கை விடுகிறேன் என்றால், நீங்கள் அனைத்து மதத்தை சார்ந்தவர்களையும் மதியுங்கள். அடுத்த வேறு மதத்தை சேர்ந்த அனைவரையும், அது கற்பனையை அவர்கள் கும்பிட்டாலும் சரி, கற்சிலையை கும்பிட்டாலும் சரி, அவர்களுக்கு தெரிந்த உண்மை கடவுளை கும்பிட்டாலும் சரி, உங்களைப் போலவே மற்ற மதத்தினரும் அவர்களுக்கு தெரிந்த உண்மை கடவுளை அவர்கள் தொழுகிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நீங்கள் நினைத்த கடவுளை அவர்களும் தொழ விரும்புகிறார்கள். ஆனால் அவர்கள் போகும் பாதை வேறு. அவ்வளவுதான். அவருடைய நோக்கம் என்ன? கடவுளை கும்பிட வேண்டும், ஆராதிக்க வேண்டும், பூஜிக்க வேண்டும் என்ற எண்ணம். அப்படி இருக்கும்போது நீங்களும் நானும் மற்ற மதத்தினரை மதிக்க வேண்டும், அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது அவர்கள் அவருடைய நோக்கம் என்ன? கடவுளை கும்பிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு பலவிதமான கடவுள்களை அவர்கள் கும்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அவருடைய நோக்கம் என்ன? கடவுளை கும்பிட வேண்டும். நம்முடைய நோக்கம் என்ன? கடவுளை கும்பிட வேண்டும். அப்படி இருக்கும்போது எல்லோருடைய எண்ணமும் ஒரே எண்ணமாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் தேர்ந்து கொண்ட பாதைத்தான் வேறுபடுகிறது. அப்படி இருக்கும்போது அவர்களும் நமது சகோதரர்கள். அவர்களை நாம் மதிப்போம். அவர்கள் தொழும் கடவுளை நாம் வணங்குவோம். ஏன்னால் அவர்கள் அதை கடவுள் என்று நினைத்து கொண்டு அவர்கள் வழிபடுகிறார்கள். அப்படி இருக்கும்போது அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஒருவரை ஒருவர் மதிக்கலாம், மதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எல்லோருடைய நோக்கமும் கடவுளை தொழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் அவர்கள் பல விதமான கடவுளை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நமக்குள்ளே வேறுபாடு இருக்கக்கூடாது, மாறு கருத்து இருக்கக்கூடாது. எல்லோருடைய நோக்கமும் என்ன? கடவுளை வணங்க வேண்டும். எல்லோரும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நீ கல்லை கும்பிட்றடா, நீ கற்பனையை கும்பிட்றடா, பல விதமான சிலைகளையும் படங்களையும் வைத்துக்கொண்டு நீ கும்பிட்றியே அப்படின்னு நாம் நினைக்கக்கூடாது. அவர்கள் நினைவெல்லாம் என்ன? கடவுளை கும்பிட வேண்டும் என்று. நம்முடைய எண்ணம் என்ன?
கடவுளை கும்பிட வேண்டும். அப்படி என்றால் நாம் எல்லோரும் ஒரு மனதோடு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நமக்குள்ள வேற்றுமையை நினைக்கக்கூடாது, வளர்க்கக்கூடாது. ஓகே, நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு இறைவனை வணங்குவோமா? அது எந்த இறைவனாக இருக்கட்டும், அவர் யார் யாருக்கு எது உண்மை கடவுள் என்று தெரிகிறதோ அவர்கள் அந்த கடவுளை கும்பிட்டுட்டோம். அவருடைய நோக்கம் என்ன? கடவுளை கும்பிட வேண்டும் என்ற நோக்கம். எல்லோருடைய நோக்கமும் என்ன? நம்முடைய நோக்கம் என்ன? கடவுளை கும்பிட வேண்டும், ஆராதிக்க வேண்டும். ஆம் சொல்லுங்களேன். அவர் அந்த மதத்தை சேர்ந்தவர், இவர் இந்த மதத்தை சேர்ந்தவர், அவன் அந்த மதத்தை சேர்ந்தவர், அவன் வெளிநாட்டு மத தெய்வங்களை கும்பிடுறவன், இவங்க நம்ம பரம்பரை நாடு, இது பரம்பரை கடவுளை நம்ம கும்பிடுறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. எல்லோருடைய நோக்கமும் என்ன? கடவுளை கும்பிட வேண்டும் என்ற நோக்கம். அப்படி இருக்கும்போது நாம் எல்லோரும் ஒரு தாய் மக்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்கிறோம். ஒன்றே குலம் என்று வாழ்த்துவோம், ஒருவனே தேவன் என்று சொல்லுவோம். எல்லோரும் எல்லா மதத்தினரையும் சிநேகிப்போமா? என்னத்தான் சிநேகிப்போமான்றீங்களே, பல்லுக்கு வச்சுக்கின்னு. ஓகே, சொல்லுங்களே. மீண்டும் நல்ல விஷயங்களை பற்றி பேசுவோம். பாருங்கள், ஒருவன் ரயிலிலிருந்து பலர் இறங்கி வருகிறார்கள். அந்த ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தவுடனே பல விதமான வாகனங்கள் காத்து கொண்டிருக்கிறது. வாங்க சார், டாக்ஸி, வாங்க சார், கேப் இருக்குது, வாங்க சார், ஆட்டோ ரிக்ஷா இருக்குது, வாங்க சைக்கிள் ரிக்ஷா இருக்குது, வாங்க சார் டாங்கா, உன்னை உட்கார வச்சு இழுத்து கொண்டு போகிறேன் நான், நீங்கள் எங்கே போக வேண்டும், உங்கள் வீட்டுக்கு நான் அழைத்து போகிறேன் அப்படி என்று கூப்பிடுகிறார்கள். அவர்கள் எல்லோரும் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நீங்கள் போக வேண்டிய இடத்திற்கு நான் கூப்பிட்டு கொண்டு போகிறேன், என்னுடைய வாகனத்திலே வந்து அமருங்கள் என்று கூப்பிடுகிறார்கள். இந்த வாகனங்கள் தான் வேறுபட்டிருக்கிறதோ தவிர நாம் போக வேண்டிய இடம் ஒரே இடம், நமது வீட்டுக்கு. அவன் அழைத்து கொண்டு போக அழைப்பது நம்முடைய வீட்டுக்கு. வாகனங்கள் தான் வேறுபட்டிருக்கிறது, மதங்கள் தான் வேறுபட்டிருக்கிறது, பாஷைகள் தான் வேறுபட்டு இருக்கிறது. ஒருவர் மற்றவரோடு பேச வேண்டும் என்றால் பல மொழிகளிலே நாம் பேசுகிறோம். நம்முடைய எண்ணம் என்ன? நம் மனதில் இருப்பதை அவனுக்கு தெரிய வைக்க வேண்டும், அவன் சொல்லுவதை நாம் கேட்க வேண்டும். இந்த இவைகள் தான் நமது எண்ணங்களில் மனதில் இருக்கும்போது, அப்படி இருக்கும்போது அவன் வேறு தெய்வத்தை கும்பிடுகிறான், அவன் வேறு மதத்தை நாட சொல்லி கூப்பிடுகிறான் என்ற எண்ணம் நமக்குள்ளே தோன்றக்கூடாது. உங்களுக்கு எந்த வாகனத்தில் போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ போங்கள். ஆனால் நாம் போகிற இடம் என்ன? நமது இல்லம், இறைவன் இல்லம். ஓகே, சரி சொல்லுங்களே. மீண்டும் சந்திப்போம்.